சேனல் இந்த வீடியோவில் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி முழு மாதிரி தேர்வு 2 ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆன்சருக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பகுதி ஆ புதிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? ஆன்சர் ஆப்ஷன் சி, உந்த மாற்றம். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், இயல்பாக மனித கண்களினால் டேஷ் முதல் ஈரிலா தொலைவு வரை உள்ள பொருட்களை தெளிவாக காண முடியும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 25 சென்டிமீட்டர். அடுத்து மூன்றாவது கொஸ்டின், விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டினை டேஷ் லென்ஸுகள் கொண்டு சரி செய்யப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி, இருகுவிய பிள்ளைகள். அடுத்து நாலாவது கொஸ்டின், கீழ்கண்ட எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செயல்முகு கடத்துதல், அதாவது ஆற்றல் சார் கடத்துதல். அடுத்து ஐந்தாவது கொஸ்டின், அவகாட்ரா விதிப்படி ஆன்சர் ஆப்ஷன் சி பாருங்க, v/n = மாறிலி, அவகாட்ரா விதி. ஓகேங்களா? அடுத்து ஆறாவது கொஸ்டின், கடத்தி ஒன்றின் ஒரு பகுதியின் வழியே மின்னூட்டங்கள் பாயும் வீதம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மின்னோட்டம். அடுத்து ஏழாவது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது மூவணு மூலக்கூறு? ஆன்சர் ஆப்ஷன் சி, கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து எட்டாவது கொஸ்டின், ஆக்சிஜனின் கிராம் மூலக்கூறு நிறை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, 32 கிராம். அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், தாமிரம் நீர்த்த HNO3 உடன் வினைபுரிந்து டேஸ் வாயுவை வெளியேற்றுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நைட்ரிக் ஆக்சைடு. அடுத்து பத்தாவது கொஸ்டின், சைலமும் உலோயமும் ஒரே ஆரத்தில் அருகருகே அமைந்து காணப்படுவது டேஸ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒன்றிணைந்தவை. அடுத்து 11வது கொஸ்டின், 1934ஆம் ஆண்டு ஒளி சார்ந்த வினை டேஸ் என்பவரால் முதலில் கண்டறியப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் சி, ராபின் ஷீல்ட். அடுத்து 12வது கொஸ்டின், ஸ்டார்ச் படலம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தண்டின் அகத்தோல். அடுத்து 13வது கொஸ்டின், உடலின் முதுகுபுறத்தில் முதல் 5 கண்டங்களில் டேஸ் கண்கள் உள்ளன. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 5 இணை கண்கள் உள்ளன. நல்லா பார்த்துங்க, 5 இணை கண்கள். அடுத்து 14வது கொஸ்டின், உணர் உறுப்புகளில் டேஸ் நியூரான் காணப்படும். ஆன்சர் ஆப்ஷன் பி, இருமுனை நியூரான்கள். அடுத்து 15வது கொஸ்டின், இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2. அடுத்து 16வது கொஸ்டின், தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு டேசனும் அமினோ அமிலமும் அயோடினும் காரணமாகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் பி, டைரோசின். அடுத்து 17வது கொஸ்டின், விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்த நாளம் இவ்வாறு அழைக்கப்படுகின்றது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எபிடைமிஸ். அடுத்து 18வது கொஸ்டின், டிஎன்ஏ இரட்டிப்பாகையில் உருவாகும் சிறு துண்டுகள் டேஸ் நொதியால் இணைக்கப்படுகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் பி, டிஎன்ஏ லிகேஸ். அடுத்து 19வது கொஸ்டின், முன்னி இல்லாத ஒரு முழு எண் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 0. அடுத்து 20வது கொஸ்டின், 170 டிகிரியின் மிக நிரப்பு கோணம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 10 டிகிரி. அடுத்து 21வது கொஸ்டின், 11 மற்றும் 60 ஆகிய எண்களுக்கு இடையே உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, 12. அடுத்து 22வது கொஸ்டின், ஒரு கனசதுரத்திற்கு டேஸ் முகங்கள் உள்ளன. ஆன்சர் ஆப்ஷன் டி, 6. அடுத்து 23வது கொஸ்டின், அடுத்தடுத்த 2 லீப் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட சாதாரண ஆண்டுகளின் எண்ணிக்கை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3 ஆண்டுகள். அடுத்து 24வது கொஸ்டின், 120 மற்றும் 300க்கு இடையே உள்ள முழு வர்க்க எண்களின் கூடுதல் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1400. அடுத்து 25, இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சுதந்திரமான அமைப்பு. அடுத்து 26வது கொஸ்டின், பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி முறை பின்பற்றப்பட்ட பகுதி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பண்டைய ஏதென்ஸ் நகர அரசுகள். அடுத்து 27வது கொஸ்டின், டேஸ் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்திரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சோழர் காலத்தில். அதாவது உத்திரமேரூர் கல்வெட்டு யாரோட ஆட்சி காலத்தை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா சோழர். அடுத்து 28வது கொஸ்டின், இந்தியாவின் வெளியுறவு கொள்கையிலான வடிவமைத்த முதன்மை சிற்பி யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜவஹர்லால் நேரு. அடுத்து 29வது கொஸ்டின், சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, புலித்தேவர். அடுத்து 30வது கொஸ்டின், வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கல்கத்தா. அடுத்து 31வது கொஸ்டின், கருப்பு சட்டம் என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ரவுலட் சட்டம். அடுத்து 32வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் வேதாரண்யம் கடற்கரையில் உப்பு சத்தியாகிரகம் செய்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சி ராஜாஜி. அடுத்து 33வது கொஸ்டின், சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, டி பிரகாசம்.
அடுத்து 34வது கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, உமேஷ் சந்திர பானர்ஜி. அடுத்து 35வது கொஸ்டின், சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை தொடங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வாவு சிதம்பரனார். அடுத்து 36வது கொஸ்டின், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மேட்டூர். அடுத்து 37வது கொஸ்டின், தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிறுதானியங்கள். அடுத்து 38வது கொஸ்டின், தக்கான சுல்தானியங்கள் டேஸால் கைப்பற்றப்பட்டன? ஆன்சர் ஆப்ஷன் பி, அலாவுதீன் பாமன் ஷா. அடுத்து 39வது கொஸ்டின், இந்தியாவில் போர்ச்சுகீசிய அரசின் மையமாக திகழ்ந்த இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கோவா. அடுத்து 40வது கொஸ்டின், ஆதியில் கோண்டுவான நிலப்பகுதி டேஸ் நோக்கி நகர்ந்தது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வடக்கு. அடுத்து 41வது கொஸ்டின், எந்த துறையில் தொழிலமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முதன்மை துறை. அடுத்து 42வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது முதன்மை துறை சார்ந்ததல்ல? ஆன்சர் ஆப்ஷன் பி, உற்பத்தி. அடுத்து இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ். 43வது கொஸ்டின் பாருங்க. சூஸ் த கரெக்ட் சினானம் ஃபார் த அண்டர்லைன்டு வேர்ட். தே ஆர் சோ டைனி. அதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா, டைனிக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஸ்மால். அடுத்து 44வது கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஆண்டனம் ஃபார் த அண்டர்லைன்டு வேர்ட். நம்ம வேர்ட் மட்டும் பார்க்கலாம் பாருங்க. ஹிட்டன், அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி, ரிவால்வ். அடுத்து 45வது கொஸ்டின், தும்பி என்பதன் பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் டி, வண்டு. அடுத்து 46வது கொஸ்டின், வெற்றி வேர்க்கை நூல் டேஸ் என்றும் அழைக்கப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, நருந்தொகை. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் டைம் பார்க்கலாம் பாருங்க. வெற்றி வேர்க்கை நூல் டேஸ் என்றும் அழைக்கப்படும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, நருந்தொகை. அடுத்து 47வது கொஸ்டின், தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதியார். அடுத்து 48வது கொஸ்டின், விரைவில் கவி ஏற்றுவேன் பிறப்பு கவிஞன் அப்படின்னு யார் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆசுகவி. சரி, விரைவில் கவி ஏற்றுவோன் பிறப்பு கவிஞன் அப்பெல்லாம் யாரை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆசுகவி. அடுத்து 49வது கொஸ்டின், செய்யுளின் இடையிடையே உயர்ந்து வருவது டேஸ் ஓசை? ஆன்சர் ஆப்ஷன் டி, துள்ளல் ஓசை. அடுத்து 50வது கொஸ்டின், 13 அடிகளுக்கு மேல் வரும்பா எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கலிப்பா. அடுத்து பகுதியா உளவியல் டாபிக் கொஸ்டின்ஸு. அடுத்து 51வது கொஸ்டின் பாருங்க. ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1% குறையும். அடுத்து 52வது கொஸ்டின், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 மற்றும் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8 எனில் எக்ஸ் மைனஸ் ஒய் என்பது என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2. அடுத்து 53வது கொஸ்டின், ரவியின் தந்தையின் வயது 49 வருடங்கள். மேலும் அவரின் வயது ரவியின் வயதின் 4 மடங்கை விட 5 அதிகம் எனில் ரவியின் வயது யாது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 11 வருடங்கள். இந்த கொஸ்டின்லாம் ஒரு 2 டைம் படித்து நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து 54வது கொஸ்டின், ஒரு மாணவனால் 15 நிமிடங்களில் 21 பக்கங்களை தட்டச்சு செய்ய முடியும். இதே வேகத்தில் அந்த மாணவனுக்கு 84 பக்கங்கள் தட்டச்சு செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 60 நிமிடங்கள். அடுத்து 55வது கொஸ்டின், 2/5 சதவீதம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 40%. அடுத்து 56வது கொஸ்டின், செங்கோண முக்கோணத்தில் மிக நீளமான பக்கம் டேஸ் ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கர்ணம். அடுத்து 57வது கொஸ்டின், ஒரே வரிசையில் 4 நபர்களை வெவ்வேறு முறையில் அமைக்கும் வழிகள்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 24 வழிகளில் அமைக்க முடியும். அடுத்து 58வது கொஸ்டின், 1, 1, 2, 3, 5, 8, 13, 21 என்ற தொடர் என்ற எண்தொடர் எது? அந்த அடுத்த இடையில் வர எண்தொடர் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, பிபனோசி எண்தொடர். நல்லா பார்த்துங்க. 1, 1, 2, 3, 5, 8, 13, 21 இந்த எண் என்ற எண்தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, பிபனோசி எண்தொடர். ஓகேங்களா? அடுத்து 59வது கொஸ்டின், பின்வரும் படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 16. அடுத்து 60வது கொஸ்டின், WASP STIING HARD என்பது ஆஸ் பர்சன்டேஜ் Z என குறிக்கப்பட்டால் HARD 2 DEAL என்பது Z65 என குறிக்கப்பட்டிருக்கும் மற்றும் HEAL LONGTIME என்பது 896 என குறிக்கப்பட்டால் HARD என்பதன் குறியீடு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, Z. இது நீங்கள் ஒரு டைம் கிளியராக எழுதி பார்த்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா?
அடுத்து 61 கொஷின், ஒன்றுக்கு எதிரே உள்ள எண் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4. அடுத்து 62 கொஷின், 3 ஜனவரி 2018 அன்று ஒரு புதன்கிழமை பின்வரும் வருடங்களில் எந்த வருடத்தில் ஜனவரி 3ஆம் தேதி புதன்கிழமையாக வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி 2004. சரி 24. ஓகேங்களா. அடுத்து 63 கொஷின், ரூ 9000 மாத சம்பளத்தில் ஒருவர் கீழ்கண்டவாறு பணத்தை செலவு செய்தால் அவர் மருத்துவ செலவிற்காக பயன்படுத்திய பணத்தின் சதவீதம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி 20%. அடுத்து 64 கொஷின், விடுபட்ட எண்ணை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 3 சரியானது. அடுத்து 65 கொஷின், வேறுபட்டதை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 20 - இ வேறுபட்டது. அடுத்து 66 கொஷின், கீழே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை பொருள் தரும் வகையில் வரிசைப்படுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரியானது. 2, 4, 1, 5, 3. செடி, பருத்தி, நூல், துணி, சேலை. அடுத்து 67 கொஷின், பல்கலைக்கழக மாணவர்களின் கணக்கெடுப்பில் 64 பேர் கணிதம், 94 பேர் கணிப்பொறி அறிவியல், 58 பேர் இயற்பியல் ஆகிய பாடங்களை கற்கின்றனர். 28 பேர் கணிதமும் இயற்பியலும், 26 பேர் கணிதமும் கணிப்பொறி அறிவியலும், 22 பேர் கணிப்பொறி அறிவியலும் மற்றும் 14 பேர் 3 பாடங்களையும் கற்கின்றனர். கணக்கெடுப்பில் கலந்து கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. மொத்தம் எத்தனை பேர் கேட்குறாங்க? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 154. அடுத்து 68 கொஷின், 11:50 என்ற நேரத்தில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே அமையும் கோணம் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 55 டிகிரி. அடுத்து 69 கொஷின், நாளைக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்றால் நேற்றைய முன்தினம் என்ன கிழமையாக இருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ புதன்கிழமை. அடுத்து 70 கொஷின், மதிப்பு காண்க. கொசிகன் ஏ இஸ் ஈக்குவல் டு சீக்கன் 25 டிகிரி எனில் ஏயின் மதிப்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி 65 டிகிரி. அடுத்து 71 கொஷின், 4வது விகித சமன் காண்க. அது 12, 9, 24. 4வது என்ன கேட்குறாங்க? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 18. அடுத்து 72 கொஷின், விகிதமுரன்களின் பெருக்கல் சமன் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி 1. அடுத்து 73 கொஷின், சதுரத்தின் சுழற்சி கோணம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 90 டிகிரி. அடுத்து 74 கொஷின், ப்ராக்கெட் -4, -2, -3, -5, -3, -2 மற்றும் 2, 3 ஆகியவற்றை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி 28 சதுர அலகுகள். அடுத்து 75 கொஷின், ஜெயா மற்றும் விஜயா இவரின் எடை விகிதம் 4:5. இந்த இவருடைய மொத்த எடை 22 கிலோகிராம் எனில் விஜயாவின் எடை எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் பி 40 கிலோகிராம். அடுத்து 76 கொஷின், ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை என்றவாறு தொடர்ந்து சரியாக ஒவ்வொரு மணிக்கும் ஒலி எழுப்பும் எனில் ஒரு வாரத்தில் அக்கடிகாரம் எத்தனை முறை ஒலி எழுப்பும்? ஆன்சர் ஆப்ஷன் சி 1092 முறை. அடுத்து 77 கொஷின், ஏ = 1, -2, 3 மற்றும் பி = -1, 2, 3 எனில் ஏ + பி என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி வரையறுக்கப்படவில்லை. அடுத்து 78 கொஷின், எந்த வருட வட்டி விகிதத்தில் ஒரு தொகை 25 ஆண்டுகளில் 3 மடங்காகும்? ஆன்சர் ஆப்ஷன் சி 8%. அடுத்து 79 கொஷின், ஒரு கார் முதலில் 30 கிலோமீட்டர் தூரத்தை மணிக்கு 15 கிலோமீட்டர் என்ற வேகத்திலும் அடுத்து 50 கிலோமீட்டர் தூரத்தினை மணிக்கு 25 கிலோமீட்டர் என்ற வேகத்திலும் கடக்கின்றது. எதில் மொத்த பயண தூரத்தில் அது ஓடிய சராசரி வேகம் என்ன? ஒரு மணிக்கு இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஆன்சர் ஆப்ஷன் டி 20 km/மணி. அடுத்து 80 கொஸ்டின், இவற்றில் எந்த எண் 6ஆல் வகுப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் டி 45,678. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டெஸ்ட் ஆன்சர் பண்ணிச்சு இதுக்கான PDF பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வெல்கம்.